ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மீனராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். மீனராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குது. மீனராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையை உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் பெரும்பாலான மீனராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரச்சனை மூலமாக மீனராசிக்காரங்க நிறைய இழப்புகளையும் சிக்கலையும் பெரும்பாலுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2026 உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 2025 ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா, நம்ம வாழ்க்கை முன்னேறிடாதா அப்படின்னு நினச்சி உங்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்துருக்கோம். ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2026 உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோகம், அது மட்டும் இல்லாமல் 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இத்தனை பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி
26ஆம் தேதியிலிருந்து கிடைக்க போகுதுங்க. அது என்ன சாமி இந்த வீரபத்ர ராஜயோகம், இது சரியாக தெரியலையே எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு இதனுடைய காலகட்டம்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு வரப்போகுது. அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக வந்து வரன் பார்த்துட்ருப்பீங்க, வரனே அமைஞ்சிருக்காது. இந்த இடைப்பட்ட இந்த 2 மாதங்களில் நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைய போகுது. இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான விஷயம் எல்லாமே இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனியுடைய வக்ர நிவர்த்தினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தற்பொழுது உங்களுடைய மீன ராசியில் தான் இருக்கார். தற்பொழுது அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. வக்ர நிவர்த்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக மைனஸாக, அதாவது கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்டில் கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது இப்போ உங்களுக்கு சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. குருவுடைய வக்ர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுகேது பயிற்சி. ஐயோ ராகுகேது பயிற்சியாக சொன்னாவே பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க பயப்படுவாங்க. ஏன்னா இந்த ராகுகேது பயிற்சியை நினச்சி நிறைய வந்து ஒரு மைனஸான ஒரு தாட், அதாவது நெகட்டிவான தாட் மட்டும்தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. ராகுகேது பயிற்சி வந்ததுனாவே வாழ்க்கையில் முன்னேற முடியாது, அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த ராகுகேதுவால் கேது பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது 2026 உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க, என்ன நோயினே தெரியாது, 2000-3000 செலவாயிட்டு இருந்திருக்கும். அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் நீங்கள். ஆனால் தற்பொழுது இந்த 2026 உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக அவர் வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீ நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் விரைவில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான்
நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்கள் அதிகமாக பிரேக்கப்பு, சண்டை சச்சரவு இது எல்லாமே வந்து 2025 உங்களுக்கு முடிஞ்சிருக்குங்க. ஆனால் இந்த 2026 உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே வந்து உங்களுடைய காதலுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய விட்டு சென்ற உறவுகள் எல்லாமே பல நாள் கழித்து மீண்டும் உங்களை தேடி வர போகிறாங்க. அது குடும்ப உறவாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரர்களாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து காதலியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மீண்டும் உங்களை தானாகவே தேடி வர போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலைகள் சவாலாக இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும். வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை போட்டு தைரியமாக இறங்கலாம். குடும்பத்திலிருந்து வர மன கஷ்டம் விலகி குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் நிம்மதி பிறக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சுமூகமான சூழல் இருக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் பண வரவு அதிகரிக்கும். பங்கு பரிவர்த்தனையில் இறங்க ஏற்ற காலம் இது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகலாம். பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை செலுத்தலாம். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செல்வ வளம் பெறுவீங்க. புதிய முதலீடுகளை மிக எதிர்பார்ப்போடு இறங்கலாம். ஜோதிட ரீதியான பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் அந்நிய பெண்களால் சில ஆதாயங்கள் கிடைக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா பண விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும். இந்த காலகட்ட மீனராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் நன்மைக்காக அயராது பாடுபட வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுங்க. காரியங்கள் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். ஷேர் மூலம் சிலருக்கு பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. ஆனாலும் 3வது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமைகள் சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு. அவர்களில் சிலர் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இதுவரை இருந்து வந்த அவப்பெயர் நீங்கி செல்வாக்கு அதிகரிக்கும். வீண் மனக்கவலை மறையும். அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். போட்டிகள் குறையும். சக வியாபாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை தருவதாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகள் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். இலகிய மனம் கொண்ட மீனராசிக்காரங்களே, நீங்கள் பொது சேவையில் நாட்டமுடையவர்கள். இந்த காலகட்டம் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. மற்றவர்களின் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும். பகைகளில் வெற்றிகள் கிடைக்கும். பண வரத்து தாராளமாக இருக்கும். கையிருப்பு கூடும். இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும். மனதில் தைரியம் பிறக்கும். சுக்கரனுடைய சஞ்சாரம் வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தரும். உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களின் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவும் கூடும். சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். வாய்ப்புகள் வந்து குவையும். எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும். மேலிடத்திலிருந்து பாராட்டுகளை பெறுவீங்க. சக ஊழியர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அடுத்ததாக
உத்திரட்டாதி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். வாழ்வில் முன்னேற்றம் காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலையை செய்ய நேரலாம். குடும்பத்தில் இருப்பவருடன் திடீர் மனஸ்தாபங்கள் உண்டாகும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மையை தரும். நல்ல விஷயங்கள் நிகழும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை ஒழியும். தம்பதிகளுக்கிடையே அன்பு மலரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை சேர்ப்பீங்க. தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும். மன பிரச்சனைகள் விலகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வர மன அமைதி கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், வியாழன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 5, 6. இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். விஷ்ணு சகஸ்கர நாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்வதும் நன்மையை கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.